இதை பிரட்டி இப்படி வச்சுட்டு தாளிக்கிறோம். இது வந்து நம்ம என்ன பிரட்டி போட்டு வைக்கணும். பிரட்டி கொஞ்ச நேரம் என்ன நம்ம தாளிக்கங்காலும் இருக்கணும். அதாவது உலகத்திலே வந்து தலை சிறந்த குக் ஆர் அப்படின்னு சொல்லி சொன்னா எல்லாரும் வந்து வேற வேற இடத்துல வந்து சொல்லுவாங்கன்னு. ஆனா நீங்க யார சொல்றீங்க? எங்கட அக்கா சொல்றேன். நான் எங்கட அம்மா தான் சொல்றேன். அப்ப அம்மாவுக்கு வந்து சமையல் வந்து சொல்லி கொடுத்தாரு அரிப்பாங்க. நீங்களா அம்மாவை தான் இருப்போம். அப்ப வெள்ளைப்பூடு இஞ்சி வெள்ளைப்பூடு இஞ்சி அளவு ரெசிபி எல்லாம் போட சும்மா நான் கேட்கேன் நிறைய நல்லா வத்த வச்சு பிரட்டி பாக்குறதுக்கு அம்மம்மா பழைய மாதிரி ஆக்கிருக்கேன். இந்த சோத்தோட வந்து நல்லா கொஞ்சம் பிரட்டும் இப்படி பிரட்டி போட்டு அதுக்குள்ள வந்து இறைச்சி வச்சிருக்கிறோம். ஆனா இன்னொரு இதை வந்து வச்சு நல்லா எப்படி வெந்திரிக்க அப்படின்னு சொல்லிப்பாங்க. எப்படி வெந்திரிக்க அப்படின்னு பூ போல இருக்கு. ஆனா நாட்டுக்கோழி வந்து இவ்வளவு சொப்டா இருக்குமா அப்படின்னு எப்படி அப்படின்னு இது அப்படியே தூக்கி காய்க்க வைக்க போறோமாங்க. ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, நான் அவங்க ஆர்ஜே கனிஷ்டன். இது உங்கள் ஆர்ஜே கனி ப்ளாக்ஸ். நம்ம இந்த வீடியோல எங்க நிக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தா மட்டக்களப்பு மாவட்டம் கழுதாவளையில தான் நிக்கிறோம். என்னத்துக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தா நாங்க வந்து நிறைய தரத்துல வந்து அம்மம்மாட கையால வந்து சமைச்சு சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி நிறைய ஆசைகள் வந்து இருந்தாலுமே வந்து அது வந்து பூர்த்தி செய்யப்படலை. என்னன்னு சொன்னா நம்மளுக்கு வந்து டைம் காணா, அது மட்டும் இல்லாமல் வீட்டில் நிற்கவே குறைவுங்கிறது நம்ம ஊட்டி சாப்பாடு அப்படின்ற மாதிரி தான் வந்து இருந்தது. அதே போல அந்த ஆசைகளை வந்து நிவர்த்தி செய்யறதுக்காக நாங்கள் என்ன செஞ்சிட்டோம் அப்படின்னு சொன்னா அம்மாவை தேடியே நாங்கள் வந்துட்டோம். அப்போ இன்றைக்கு வந்து நாங்கள் இந்த வீடியோ எப்படி அமைய போகுது அப்படின்னு சொல்லி சொன்னா இங்கே வந்து நாட்டுக்கோழி வந்து இருக்கு. அதை வந்து பிச்சு அதை வந்து சமைச்சு அடிச்சு பிச்சு எல்லாம் வந்து செஞ்சு அம்மம்மாட கையாலே வந்து சமைச்சு சாப்பிட போறோம். அதுதான் வந்து இந்த வீடியோவாக வந்து வரப்போகுது. அதாவது கிராமத்து ஸ்டைல்ல வந்து சமைச்சு சாப்பிட போறோம். அவரோட வந்து நிறைய கதைக்க போறோம். கிராமத்து ஸ்டைல் இப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி எல்லாம் கதைக்க போறோம். வீடியோ ஒரு சுவாரஸ்யமான ஒரு வீடியோவாகவும் பிரீமியான ஒரு வீடியோவாகவும் வந்து இருக்க போகுது. வீடியோ தொடர்ந்து பாருங்க, வீடியோ ஸ்கிப் பண்ணாம தொடர்ந்து பாருங்க. வீடியோ போறதுக்கு முன்னால எங்க யூடியூப் சேனல் நீங்க முதல் தரம் பாக்குறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா யூடியூப் சேனல்ல சப்ஸ்கிரைப் செஞ்சு அந்த பெல் ஐக்கனை வந்து கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்க ஒவ்வொரு நாளும் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு தானா வரும், உடனுக்குடனே நோட்டிபிகேஷன்ல வரும். வாங்க வீடியோக்கு வரும். சரி மக்களே, இப்ப நாங்க வந்து என்னடா அங்க போட்டு இஞ்சால வந்து இருக்காங்களே அப்படின்னு சொல்லி நீங்க யோசிக்கலாம். என்ன விஷயம் அப்படின்னு சொன்னா நாங்க எங்க வச்சு சமைக்கிறோம் அப்படின்னு சொல்லி திட்டமிட்ட நேரத்துல குயிக்கா வந்து சமைக்கணும். ஆனா இந்த ஒரு அலைச்சலும் படாம கிராமத்து ஸ்டைல கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சோம் அப்படின்னு சொல்லி சொன்னா கொல்லி விறகடுப்பு அந்த கதைக்கே வந்து இடம் இல்லாம என்ன செஞ்சிட்டோம் அப்படின்னு சொன்னா கேஸ் அடுப்பை வந்து கொண்டு வந்தோம். இலகுல வந்து வேலையை முடிக்கணும் அப்படின்னு சொன்னா கேஸ் அடுப்பு தான் வந்து சரி நேரத்தை மிச்சப்படுத்தலாம் அப்படியான விஷயங்கள் இருக்கு. ஆனா நீங்க கேட்கலாம் கிராமத்து ஸ்டைல் அப்படின்னு சொல்லி போட்டு விறகு அடுப்புல வந்து சமைக்காம ஏன் கேஸ் அடுப்புல சமைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கலாம். இங்க வந்து விறகு தட்டுப்பாடு கொஞ்சம் கூட. அது மட்டும் இல்லாம நாங்க வந்து கிராமத்துல அதாவது எங்கட ஊர்ல வந்து போனதுக்கு பிறகும் நாங்க வந்து சமைச்சு போடுறோம், சமைச்சு இன்னும் பண்ண போறோம். அப்ப அந்த விஷயங்கள்ல வந்து விறகு அடுப்புல வந்து செய்வோம், இங்க வந்து கேஸ் அடுப்புல வந்து செய்வோம் அப்படின்னு சொல்லி போட்டுதான் இந்த இடத்துல வந்து இருக்கிறோம். இவ்விடத்தை வந்து அடுப்பு செட்டப் மட்டும்தான் செஞ்சிருக்கிறோம். அடுத்த செட்டப் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா கோழி பிடிக்க போறோம். எங்க போய் வீட்டுக்குள்ள போய் கோழி பிடிக்க போறோம். இவர்தான் வந்து கோழியை பிடிக்க போறார், இவர்தான் உடிக்கவும் போறார். அதையும் வந்து நாங்க வீடியோல வாங்க பறந்துடாம பிடிக்கணும். என்னன்னு சொன்னா நாங்க வந்து நைட்டே வந்து அங்க நம்மளோட ஊர்ல இருந்தே கோழி ஒன்று கொண்டு வந்துடுறாங்க. இந்த பிளானோட வந்துடுறாங்க. அப்ப என்னன்னு சொல்லி தந்தவங்கன்னு சொன்னா மெதுவா தரடா பறக்க விட்டுறாங்க. அப்ப அம்மா சரி பாத்தீங்களா என்னன்னு சொன்னா நாங்க அங்க வீட்டுல இருந்தே வந்து கோழி ஒன்று கொண்டு வந்தாங்க. சமைக்கிறதுக்கு ஐடியா தான் வந்தாங்க. இந்த கோழி வந்து முட்டை விடாத கோழி அப்படின்னு சொல்லி நான் கொண்டு வந்தேன். இங்க கொண்டு விட பாருங்க முட்டை ஒன்று விட்டுது. அப்ப என்ன செய்வோம் அப்படின்னு சொல்லி அங்கே வந்து கோழி நிக்கி, ஆனா வந்து அதுவும் வந்து முட்டை விடாது. அப்ப இந்த கோழியை சமைக்கும் அப்படின்னு சொல்லி போட்டுதான் இவரா வந்து எங்களுக்கு இன்னைக்கு பலியாக போறாரு. என்ன செய்யறாரு முட்டையை இப்போ வந்து நாங்க உரிப்போம். அதை சரிமகளே இப்போ வந்து என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி சொன்னா கோழியெல்லாம் உரிச்சாங்க. அதை வந்து நாங்க காட்டல. இப்போ வந்து கோழியை வந்து கட் பண்ணணும், வெட்டணும், அடுத்து வந்து சமைக்கணும். அதுக்குரிய ஆள் வந்து இப்போ அது வந்து நாட்டுக்கோழி ஒன்று உங்களுக்கு ஞாபகம் விஷயங்களை சொல்லுங்க. தெரியும்
நாட்டுக்கோழியாண்டா நாட்டுக்கோழி சாப்பிட்டா சத்து அந்த சொல்லுவாங்க. நாட்டுக்கோழியா நல்ல கரைச்சியில் பாய்லரில் வருத்தங்கள் வரும். ஊசி போடுவாங்க பாய்லருக்கு. நாட்டுக்கோழி வந்து இது ஊசியும் இல்லை மருந்தும் இல்லை. நம்மளை சாப்பாட்டை சாப்பிட்டு வளருது. டாக்டர் வச்சுன்னா வெளிநாட்டில் இருந்து வராங்க வந்து நாட்டுக்கோழியா சத்து கோழி என்று இல்லை. அவைய பங்க கடந்து வயலில் தான் சாப்பிட்டு வர்றேன். நம்மளோட நாட்டுக்கு வந்தால் தான் நாட்டுக்கோழி. முந்தி நாட்டுக்கோழி சமைக்கிறதுக்கு இப்போ நாட்டுக்கோழி சமைக்கிறதுக்கு என்ன சமைக்கிறது என்ன வித்தியாசம்? அந்நேரம் சமைக்கிறது தான் இப்போ என்ன சமைப்பாங்க. ஆனால் அந்த காலத்தில் இருந்தாங்களுக்கு இந்த காலத்தில் இருக்கிறாங்களுக்கு இப்போ நிறைய வித்தியாசம். முந்தைய நேரம் என்ன 100-110 வயசு வரைக்கும் இருந்தாங்க. இப்போ 60-50 இருக்குதுண்ணே. 40 வயதோட 20 வயதுலேயும் இப்போ அல்சர், சுகர், ப்ரெஷர், கொலஸ்ட்ரால் ஏற்பட்ட வருத்தங்கள் வந்து அந்நேரம் குரக்கன், சோழன், இந்த குரக்கன், சோழன், மரவள்ளி கிழங்கு இதெல்லாம் சாப்பிட்றதால வருத்தம் இல்லாக்கள் சத்து. பயறு மரவள்ளி கிழங்கு இல்லையா? மரவள்ளி மரத்துல இதையும் சாப்பிட்றேன் வந்து சுண்டுறேன். அடுத்து பப்பாசிக்காய், வெள்ளைக்கறி, பப்பாசிக்காய், நாடங்காய், திரக்காய் இது கேள்விப்பட்டியா? ஆனா நான் என்னடா எல்லாம் வந்து சாப்பிட தந்தா சாப்பிடுவோம். ஏரியா நல்லா இருக்கும். அந்நேரத்துக்காக அதுதான் சாப்பிட்றேன். பப்பாசிக்காயெல்லாம் மழை காலத்துல பப்பாசிக்காயில நல்ல வடியான அந்நேரம் மஞ்சள் தான் பெரிய போய் பப்பாசிக்காயில் ஆஞ்சி நல்லா சட்டியில் போட்டு ஆக்கி ஒரு சுண்டு 2 சுண்டு அரிசி ஆக்கி அந்த கறியில் அள்ளி வச்சு சாப்பிடுவாங்க. சோறு ஊற கறி கூட வாடியிலானே நாங்கள் இருந்தேன். வாடியில் வந்து நிறைய பேர் ஆக்கள் வயலுக்கு வெள்ளாம விதைக்க வர ஆக்கள், வெட்ட வர ஆக்கள், 3 பேரும் வாடிட்டு இருந்தா வாடிக்கு வருவாங்க. நீ அவைகளுக்கு சாப்பாடு ஆமாம் கொடுத்து வாடியில் நின்று வெள்ளம் ஆட்டி சூடடிச்சு நெல் ஏற்றி அப்படி போவாங்க. அந்நேரம் வெட்டு மிஷின் வெள்ளம் ஆட்டுற வெட்டுக்காரன் சாப்பாடு கொடுத்துருக்காங்க. இப்போ புரிய கொண்டு போனால் தேவைக்கு 4 மணிக்கு 3 மணிக்கு நெல் வந்துடும். அந்நேரம் அப்படி இல்லை. ஒரு கிழமை 15 நாள் செல்லும் விட்ட நெல் வர்றது. வெட்டி சூடடிச்சு வெட்டி கட்டி சூடு வச்சு அதை அடித்து தூட்டி அவிச்சி அடி தான் தூத்துறோம். சரிங்களா? இப்போ நாங்கள் வந்து என்ன செய்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் நீங்கள் எழுதுங்க. இறைச்சி கழுவுறோம். இறைச்சி கழுவி இப்போ உலகத்திலே வந்து தலை சிறந்த குக், அதாவது வந்து ஷெஃப், அதாவது சமையல் ஆறு அப்படின்னு சொல்லி சொன்னால் நம்ம என்ன எழுதுவோம்? நீங்கள் வந்து ஆறு நான் எல்லாரும் சொல்லுவாங்க நாங்கள் சமைக்கிறோம் இந்த பற்றி நல்லவன் மற்றாக்கள் தான் சொல்லணும். இந்த சமைச்ச ருசியாரிக்கும் கொச்சிக்காத்தூள் போட போகிறோம். அதான் ஆள் வந்து வழக்கத்துக்கு வருது. நீ கொஞ்சம் போமாக்கி எடுத்தா கொஞ்சம் கதை வருது. அளவுக்கு கொச்சிக்காத்தூள் எத்தனை இது இருக்கும்? 3 கிலோவுக்கு வந்து எத்தனை இது 3 கரண்டி தூள் போட்டுருக்கேன். அடுத்து வந்து உப்பு தேவையான அளவு வந்து உப்பு வந்து போட்டு தேவையான அளவுக்கு உப்பை வந்து போட்டு போடுவோம். சரி, அவ்வளோதானே? அது தேசிக்காய் தேசிக்காயை வந்து புளிஞ்சி அதான் தேசி புளியும் வந்து தேவையான அளவு வந்து தேசி புளியும் தேவையான அளவு தேசி புளியும் தேவையான அளவு உழைப்பெல்லாம் நல்லா இருந்தால் நாட்டுக்கோழி வந்து தேவையான இல்லை பிரட்டி போட்டு என்ன வேணுமா அப்படின்னு நினைச்சுன்னா கொஞ்ச நேரத்துக்கு வந்து அதை வந்து அப்படி அமர்த்தி வச்சு போட்டு தாளிக்கிற வேலைகளை வந்துட்டே வந்தேன். அதுக்கப்புறம் வந்து தாளிச்சை வந்து போட்டோம். தாளிச்சு இதை கொட்டி பிரட்டி விட்டா நிறையா கொதிக்க வச்சு தேங்காய் பாலோட விரிப்ப வேண்டாம். தேங்காய் பால் இஞ்சி வெள்ளை போட்டு ஊற்ற போகிறோம். இப்போ இஞ்சி வெள்ளை போட்ட குத்தி தாளிக்க அதையும் போட்டு தாளிக்கிறோம். என்ன
தாளிக்கிறது என்ன? சீரகம், கருவேப்பிலை, கடுகு, வெங்காயம், இஞ்சி வெள்ளை போடு, அதெல்லாம் போட்டு தாளிச்சு இறைச்ச கொட்டி கொதிச்சு பாலும் விரும்பினா பாலும் கொஞ்சம் ஊற்றினா நல்லா வெங்காயத்தை போடுவோம். வெங்காயமா சீரகம் நேரம் வேண்டாம் சீரகத்தை போடுறோம். இப்போ கடுகு ஏலக்காய் இருக்கு ஊத்தல்ல ஏலக்காய் இப்போ ஊற்றி எடுக்கலாம். கடுகு போடுறோம். கடுகை போட்டு கறிவேப்பிலையும் போடுறோம். 3/4 கிலோவுக்கு தேவையான அளவு இல்லை, அதெல்லாம் தேவையான அளவு போடுறோம். வதக்குறோம். இப்போ வதக்கி எண்ணெய் தேங்காய் எண்ணெய் ஊற்றி வதக்கி போட்டு ஊற்றி எடுக்க அதுக்கு ஊத்தியா? சரி, தேங்காய் எண்ணெய் விடுறோமா? நீ என்ன எடுக்குது? இல்லை அம்மம்மா எடு, என்ன விட அம்மம்மா கூட கிடைக்கும். எல்லாத்தையும் ஊற்றி ஆகுமா? இல்லை இல்லை, ஒரு 4-5 காயை போட்டுது. எல்லாத்தையும் போட்டுது. அது இப்போ 5-6 கிலோ வரைக்கும் போடுறோம். அவ்வளோண்ணே. தேங்காய் எண்ணெய் தேவையான அளவுக்கு தேங்காய் எண்ணெய் விட்டு நல்லா தாளிக்கும். உங்களோட குடும்பத்திலே சமைக்கிறார்கள் ஆறு சாப்பாடு இருக்கும். எங்களுக்கு எங்கள் அக்கா சமைக்கிறது தானே இல்லை. அதுதானே அக்கா ஆறக்கா அக்கறை வச்சுருந்த மணி அப்படி நல்லா சமைப்பாங்க. அவ சமைப்பா வந்தமாயி. உங்களுக்கு சமையலாது அவன் அவன் மாதிரி தான் இப்போ புதிதாக்கிட்டீங்க சமைக்கிறேன். சில வேலையில புதிதாக்கிட்டு பெரிய மாவோட சில வேலையில நோட் பண்ணுங்க. வெங்காயம் நல்லா வதங்கணும். போடு ஏலக்காய் போடுறோம். ஏலக்காய் ஊற்றி முடிச்சு. அப்ப மணி வந்து அவ்வளவுக்கு நல்லா சமைப்பாங்க. இப்ப நான் 2-3 இடத்துல வந்து சட்டுப்பட்டுதுன்னு அந்த விஷயத்த சொல்லுவாங்க. அதாவது உலகத்திலே வந்து தலை சிறந்த குக் ஆர் அப்படின்னு சொல்லி சொன்னா இப்ப எல்லாரும் வந்து வேற இடத்துல வந்து சொல்லுவாங்க. ஆனா நீங்க யார சொல்றீங்க? எங்க அக்கா சொல்றேன். நான் எங்க அம்மா தான் சொல்லுவேன். அப்ப அம்மாவுக்கு வந்து சமையல் வந்து சொல்லி கொடுத்தாரு அறிப்பா. நீங்களா? அம்மாவை தான் இருப்போம். அப்ப வெள்ளைப்பூடு இஞ்சி வெள்ளைப்பூடு இஞ்சி ரெசிபி எல்லாம் போட சும்மா நான் கேட்கிறேன் அளவுக்கு போட்டுருந்துச்சு. அப்ப எனக்கு எங்கட அம்மா வந்து தலை சிறந்த குக்கா வந்து இருப்பாங்க. அப்ப எங்கட அம்மாவுக்கு வந்து ஆரம்பிச்சோம்னா அம்மாவை தான் இருப்பாங்க. அப்ப ஒவ்வொரு இதுலயும் வந்து ஒன்றையும் வந்து கற்று கொண்டு வரோம். அதுல இருந்து அம்மமாட ஐயால வந்து நாங்க இந்த சாப்பாடை வந்து செய்யறதுல வந்து மிக மகிழ்ச்சி அடைகிறேன்னு. அம்மம்மா சமைக்கிற நல்லவன் தானே சொல்லி நல்ல அதுதானே. இப்ப நம்ம என்னடா இப்ப நிறைய பேருக்கு வந்து நாட்டுக்கோழி சமைக்கணும் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி ஆச்சரிக்கும். அப்படி சமைக்கிறோன்னு தெரியாம இருக்கு என்ன. அப்ப அவங்களுக்கான ஒரு வீடியோ வந்து இந்த வீடியோ வந்து வடிவா ஒரு மேக் பண்றோம், வடிவான முறையில சொல்லி தரோம். இப்ப நிறைய பிள்ளைகளுக்கு வந்து படிக்கிற பொம்பளை பிள்ளைகளுக்கு சமைக்கிறதுக்கு வந்து வடிவா செஞ்சு யாரும் சாப்பிடுங்க. அப்ப இப்ப இருக்கிற பொம்பளை பிள்ளைகளுக்கு கூட அம்மா அம்மா சமைச்சு தரணும் வந்து ஆசைப்பட்டு சமைச்சு தாங்க. இல்ல அந்த தாளிக்கிற மனம் வந்து நல்ல ஒரு மனம் வருது. அந்த வெள்ளைப்பூடு, அந்த இஞ்சி, ஏலக்காய் ஏலக்காய் அந்த மனம் வந்து நல்ல ஒரு மனம் வந்து வருது. நிறைய எத்தனையோ ஹோட்டல்கள்ல வந்து நம்ம சாப்பிட்டுருந்தாலுமே வந்து இப்படி ஒரு ரம்பையும் இல்ல. ரம்பை இருந்தா நீங்க வந்து போட்டு கொள்ளலாம். ரம்பையும் போடலாம். எங்கள்கிட்ட வந்து இப்ப ரம்பை இல்ல.
நம்மட ஊர்ல டைரி அதெல்லாம் அடுத்து வரல. அப்ப நிறைய பொம்பளை பிள்ளைகளுக்கு வந்து இப்போ வந்து சமைக்கிறதுக்கு வந்து சரியா நிறைய பேர் யூடியூப்ல பார்த்து சமைக்கிற அளவு கூட இருக்கு. சில ஆட்கள் யூடியூப்ல பார்த்து சமைக்கிற அளவில் இருக்கு. யூடியூப் பார்த்து தான் சமைக்காங்க அமௌண்ட். அப்ப எங்களை வீடியோல பாருங்க, பார்த்து சமைக்கிறதுக்கு பழகுங்க. சாப்பிட பழகலாம் அது வராது, ஆனா சமைக்கிறதுக்கு பழகலாம்ன்றதா வந்து எங்களோட ரெசிபி. அப்ப அப்படின்னா இப்ப என்ன போறோம் இறைச்ச போட போறோம். இறைச்சத்துக்கு ஓட்ட போறோம். என்ன கடைசியா தானே பாலுக்கு இறைச்சாவும் சோறுதான் பால். சரி, இப்போ வந்து நாங்க என்ன செஞ்சோம் அப்படின்னு சொன்னா இறைச்ச போட்டுட்டோம். தாளிச்சதுக்கு மேல வந்து இறைச்ச வந்து போட்டு விடுதோம். இப்ப இதை மூடி வைக்கணுமா? இதை மூடணும். அப்படியே வச்சு மூடணுமா? அப்படி வச்சு மூடி போட்டு கொஞ்சம் அவிஞ்ச ஒண்ணு பிரட்டி விடணும். பிரட்டி விடணும். அப்ப உங்க அக்கா வந்து என்ன சமைச்சிட்டு இருந்தா? நல்லா இருக்கு. எல்லாம் சமைப்பாங்க நல்லா. என்ன எதாவது சமைச்சாலும் நல்லா இருக்கு. எல்லாம் சமைச்சாலும் நல்லா இருக்கு. அக்கிரமத்திலான தொடர்ந்து இருந்தது நம்ம ஊருக்கு வரலையா? நம்ம ஊர்ல இருந்து அக்கிரமத்துக்கு போனோம். பழகாத்துல இருந்து அவருக்கு வேலாம் அக்கிரமத்துல அதால நீ அங்க போய் இருந்து வளவு வாங்கி வீடு கட்டி எல்லாம் வாழ்க்கை அங்கே போய் வாடியில வந்து இப்ப இப்படியான இதான இல்ல ஆடு மாடு அப்படியான ஆடு வெட்டுவாரு அம்மாப்பா ஊட குறைய. அம்மா இல்லையா? ஆடு வெட்டுவாரு. ஆடு உடும்பு இறைச்சி இல்லாம சாப்பிட மாட்டாரு அம்மாப்பா. ஜீவா பெரிய பயிர்வாரு. ஜீவன் அவையில கண்டாச்சு இல்ல அவங்கள வந்து வீடியோ ஆகுறான்னு உங்களை வந்து இப்ப பாப்பாங்க சொல்லுவாங்க. மாமி சமைக்க மாமியோட ரெசிபி வந்து நீங்க உங்களோட ரஞ்சி மாமியும் பாக்குறாங்க. யூடியூப் பார்த்து நான் யூடியூப் பார்த்து சமைக்கிறேன். அப்ப லண்டன்ல இருக்க ஜீவ பெரியப்பா ரஞ்சி மாமி எல்லாரும் வந்து பாருங்க. உங்களோட மாமியில சமையல் தானே நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க எல்லாம் வந்து இங்க இலங்கைக்கு வந்தாங்க அப்படின்னு சொன்னா ஒரு நாளைக்கு வந்து எங்கட ஊருக்கு வந்து வருவாங்க. வார நேரத்துல நாட்டு சில நேரம் ஆட்டு வச்சு அப்படியான விஷயங்கள் ஒரு பண்ணொண்டு பண்ணிட்டு வந்து போவாங்களே. அப்ப அப்படி இப்ப வந்து என்னன்னு சொன்னா காலப்போக்குல எல்லாம் வந்து குறைஞ்சு போகுது. இருந்ததை விட இப்ப கொஞ்சம் குறைய வேண்டிய மாறி போகுது. எல்லாம் மாறுதான். அப்ப அவங்களும் வந்து வீடியோ பார்ப்பாங்க அப்படின்னு சொன்னா நீங்க வந்து பாருங்க. உங்களோட மாமியோட ரெசிபியை வந்து பாருங்க. ஒரு காப்பி கட்டி விடுவோம். இப்ப கொஞ்சம் பேரட்டி விடுவோமா? தண்ணி கொஞ்சம் பத்தினாதான் நாட்டு கோழியானி நல்லா அவியணும். வராது இந்த உறவுக்குள்ள எத்தனை ஆடு வெட்டிருக்கேன் தெரியுமா? இதுக்குள்ள அதுல ஒரு முந்திரி நின்ற அந்த முந்திரி கீழே வருவானு அந்த கடற்கரை ஆட்டை வெட்டுனா சமைச்சு அளவுரியர் எல்லாருக்கும் சாப்பாடு வரும். அளவுரியரண்டா அம்மாப்பா எல்லாருக்கும் அவர் வந்து சாராள விரவுவான். என்ன யாருன்னு சொன்னா ஒரு ஆட்டை வெட்டி எல்லாருக்குமே வந்து சாப்பாடு கொடுத்துருவாரு. அப்படியான ஒரு மனுஷன் நம்மள பாரு. என்ன நல்ல ஒரு மனமான என்ன இன்னும் என்னன்னு சொல்ற அந்த நல்லா வறண்டு கறி நல்லா அரிக்கும். இறைச்சி கறி பிரட்டு நான் பார்க்கணும். தண்ணி ஆகுனா சரி ஏன்னு சொன்னா பிரட்டுனா இப்போ வாரன்னா அந்த நம்ம போட்ட ரெசிபி எல்லாம் வந்து அந்த இறைச்சியோட வந்து ஊறிடும். ஊறுவடியா வந்து இன்னும் டேஸ்டா வந்து இருக்கும். அப்பமா எங்கட மாமி புடி புடி வடிவான பாதம் இந்த இது வாங்கி வச்சுக்கிட்டோம். மண் சட்டி அதுல ஒரு எல்லாருக்கும் போட்டு போட்டு கொடுப்பாங்க. அந்த மண் சட்டில வார உள்ளுக்கெல்லாம் எல்லாரும் மண் சட்டிலாம் சாப்பாடு. மண் சட்டினா அது இந்த குதிரச்சண்டி. ஆனா இப்ப வந்து நம்ம பீங்கான்ல சோறு ஒரு கடி பிள்ளைகள் போய் என்ன பிளேட்ல வராங்க அப்படின்னு பிள்ளைகள் போய் பாருங்க. திறந்து டப்பு ஆகி போறாங்க. சமைச்சு வடத்தான சாப்பிட போறோம். வடத்தை இப்படி அந்த நிழலுக்குள்ள பாட்டா வந்து தெரியும். என்னன்னு சொன்னா தென்னை மரம், மாமரம், நெல்லி மரம். அப்ப அப்படியான விஷயங்களை வந்து சூழப்பட்டு நிழல் வந்து இருக்கிறேன். அப்ப அதுக்குள்ள வந்து ஒரு பாயோட விரிச்சு போட்டு வாழையிலையை போட்டு சாப்பிடுற அந்த இது வராது. ஆனா இன்னும் என்ன நிறைய பப்பாசிக்காய் நம்ம சமைக்கணும். இன்னும் நீங்க பழைய பாரம்பரியத்தை நம்ம கொண்டு வரணும். பப்பாசிக்காய், சிரக்காய், நாடங்காய், வத்தவக்காய், நாடகங்காய், நாடகங்காய்
நாடங்காய் வத்தவக்காய் சுரக்காய் இதெல்லாம் வந்து நம்ம இப்பயும் வந்து நான் சாப்பிடுறேன் ஆனா பப்பாசிக்காய் வந்து சாப்பிடுறேன் பப்பாசிக்காய் சாப்பிடுறே இல்லை அப்ப அப்ப அப்படியான விஷயங்களையும் வந்து நாங்க இனி வீடியோல வந்து சாப்பிடணும் பப்பாசிக்காரன் ஒன்று எடுத்து வாங்க குரக்கன் சோழன் மரவள்ளி கிழங்கு வத்தல் மரவள்ளி கிழங்கு காய வைக்கிறேன் இப்போ வந்து அப்புறம் பால் கொஞ்சம் விடுவோமா கொஞ்சம் விடையா சரி எனக்கு விட்டா இன்னும் பத்துறதுக்கு நேரம் போகும் நேரம் போகும் இப்போ மருந்து எடுக்க போனா இலவகை சாப்பிடுங்கன்றாங்க இலவகை வீட்டை சமைச்சா நம்ம மட்டும் சாப்பிடுவோம் என்ன அதால கூட நான் சாப்பிடுறேன் தான் இலவகை ஓ எந்த வாட்டுக்கு நான் இப்பயும் வச்சிருக்கேன் இலவகை அதுல மதிப்பு தெரியாதவர்களுக்கு வந்து நீ செய்யல இப்ப நம்ம வந்து இப்ப எங்கள்கிட்ட எல்லாம் வந்து என்ன வாங்கினா நிறைய வந்து கடை சாப்பாடு சாப்பிடுவோம் இப்ப நான் வந்து கிழமையில 7 நாள் இன்னைக்கு அப்படின்னு சொன்னா 7 நாள் அப்படின்னா ஒரு மச்சம் தான் வெள்ளிக்கிழமை வேண்டியனாலும் மச்சம் தான் என்ன இப்ப பழக்கப்பட்டு வந்ததுன்னு அதை வந்து நம்ம செய்யல அப்ப நேற்று ஒரு டிராமாவிலையும் வந்து அப்படிதான் அதாவது வந்து உணவு வந்து மருந்து உணவே மருந்து என்ற தலைப்புல வந்து நாடகம் கொண்டு செஞ்சான்னு கறி வச்சுட்டு சாப்பிடுங்க நல்லா வத்த வச்சு பிரட்டி அம்மா பழையமா இது ஆகிருக்கு அதாவது என்னன்னா இந்த கிராமத்து ஸ்டைலில் நாட்டுக்கோழி விருந்து இறக்குவோமா சரி ஓகே அப்ப சோறு வாழலையில சோறு வைக்கும் வாழலையில நல்ல வெள்ளை சோத்துக்கும் நாட்டுக்கோழி இறைச்சி சாப்பிடுறதுக்கு வந்து வேற லெவல்ல வந்து நீங்க சாப்பிட்டு பார்த்து அப்படின்னு சோறு வச்சாச்சு கறியை வைக்கும் கறி நல்லா வறண்ட புரிக்க அப்படின்னு கறி நல்லா பிரட்டி அந்த எல்லாம் அந்த போட்ட டிஷ் எல்லாம் செய்து எல்லாம் செய்யக்கூடிய அளவுல கறி சமைச்சிருக்கு ஆவி பறக்கு திரும்ப சரி மக்களே இப்போ வந்து பாதாளை வந்து விடாக்குனாங்க எங்களுக்கு நல்ல ஒரு தலை வாழலை அப்படின்னு வாழலையில வந்து போட்டு அது நிறைய இங்கே பாருங்க பூ போட இருக்கிறேன் சோறு நம்ம அப்படியே அந்த சோத்தையும் வச்சு அதுக்கு மேலே ஒரு நாட்டுக்கோழி இறக்கி வச்சு சாப்பிட்றதுக்கு வந்து உண்மையாக இந்த பார்க்கறதுக்கே வேற லெவலில் இருக்கு சாப்பிட்டு காட்டுறேன் புரியுது அப்படின்னு இருக்குப்பா என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் நல்லா வந்து குழம்பெல்லாம் வந்து இல்லை நல்லா வந்து வறண்டுதுன்னு அப்போ அந்த நேரத்தில் கொஞ்சம் வந்து குழம்பு வந்து எடுத்து அந்த சோத்தோட வந்து பிசைஞ்சு என்ன செய்ய போகிறோம்னா இறைச்சி துண்டையை வந்து வச்சு பார்க்குறது எப்போ இங்கே கையில் அந்த சோறு வந்து ஒட்டுவே இல்லை நல்ல இது இருக்கு ஒட்டுவே அப்படின்னு சொல்கிறாங்க அப்படியே சாப்பிடுவோம் உண்மையிலே நல்லா இருக்கு இந்த கறிக்கு போட்டிருந்த கலவை எல்லாம் வந்து வேற லெவலில் இருக்கு தேங்காய் பால் வந்து ஊத்துனது வந்து இன்னும் நல்லா இருக்கு அம்மாட கையால சமைச்சு சாப்பாடு புரியும் சொல்லல வேற லெவல்ல ஏன் சொல்ல சொல்லுங்க வேண்டாம் அவ்வளவு சாப்பாடு சொல்ல சொல்ல வாய் வரையில சாப்பிடணும் சொல்ல வாய் வரையில சாப்பிடவும் போயிருக்கானே உண்மையா கனகாலத்துக்கு பிறகு வந்து இப்படி ஒரு சாப்பாடு வந்து சாப்பிடணும்னாங்கண்ணே ப்ரோயிலர் மிக்க கடை சாப்பாடு வந்து எண்ணெய் கொலஸ்ட்ரால் அதெல்லாம் தாண்டி இப்படி ஒரு சாப்பாடு வந்து கனகாலங்களுக்கு பிறகு வந்து சாப்பிடணும் இந்த சாப்பாடு உண்மையிலே வந்து மிஸ்டாக வந்து இதில் வந்து நம்ம வந்து மாற்றி வந்து புரிஞ்சுட்டே இருக்குது என்னன்னு சொன்னால் எப்பயுமே வந்து நம்மளோட கிராமத்து சாப்பாடுன்றது வந்து உண்மையிலே வந்து தனித்துவமான ஒரு சாப்பாடு அப்போ அந்த வகையில் வந்து நம்ம இதுக்கெல்லாம் வந்து அவுட் ஆஃப் கட் அவுட்ல மார்க்ஸே கொடுக்கல அப்படி சாப்பிட்றதுக்கு வந்து செமையாக இருக்கு இல்லை எப்படி இருக்கு அப்படின்னு இந்த குழம்பெல்லாம் வாங்க கமலாங்க கிட்ட வாங்க எப்படி என்ன செய்கிறோம்டா இங்கேருந்து குழம்பு கொஞ்சம் கடன் கொஞ்சம் வாங்குறேன்னு வாங்கி இந்த சோத்தோட வந்து நல்லா கொஞ்சம் பிரட்டும் இப்படி பிரட்டி போட்டு அதுக்குள்ளே வந்து இறைச்சி வச்சிருக்கிறோம் ஆனால் இன்னொரு இதை வந்து வச்சு நல்லா எப்படி வெந்திருக்கு அப்படின்னு பாருங்க எப்படி வெந்திருக்கு அப்படின்னு பூ போத இருக்கு ஆனால் நாட்டுக்கோழி வந்து இவ்வளோ சொப்டா இருக்குமா அப்படின்னு எப்படி அப்படின்னு இது அப்படியே தூக்கி பாய்க்க வைக்க போகிறோமாங்க எக்ஸலன்ட் வேற லெவல் நான் வெந்து பிடிக்கிறதுக்கு வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் சொல்லுங்க சாப்பாடை பார்த்தீங்கன்னா இந்த அம்மம்மாட கையால் கனாலத்துக்கு பிறகு வந்து சாப்பிடணும் அப்போ எப்படி இருக்கு
இந்த ஃபீலை பொறுத்து நல்லா இருக்கு. வேற என்ன அவ்வளோ நல்லா இருக்கு. நான் சொல்லலாம் நல்லா இருக்கு, அவ்வளோ விஷயம். சரி சரி மகளே, இந்த வீடியோ வந்து இவ்வளவுதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் செஞ்சு அந்த வெள்ளை ஐக்கனை வந்து கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்கள் ஒவ்வொரு நாளும் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன்ல வரணும். அது மட்டும் இல்லாம இன்னும் வந்து நிறைய டிஷ் வந்து சொல்லியிருந்தேன். அப்போ அப்படியான சாப்பாடுகளை வந்து நாங்கள் இன்னும் செஞ்சு போடணும் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னு சொன்னாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. பாய் பாய்.